எல்லோருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நீலாங்கரை வீட்டு முன்பு பெரியார் ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் போராட்டம் பண்ணாங்க. சீமான் ஒழிகை எதுக்காகனா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீமான் அவர்கள் தந்தை பெரியாருடைய பேசுனதா சொல்லி ஒரு தவறான கருத்தை சொன்னார். ஸோ அதுக்கான ஆதாரத்தை கேட்டாங்க. அவர் இது வரைக்கும் தரலை. கிட்டத்தட்ட ஒரு 60 கேஸ் அவர் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆதாரம் தராமல் மறுபடியும் பெரியாரை பற்றி விமர்சனம் பண்ணிக்கின்னு சீமான் இருக்கார். ஸோ இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் சீமான் அவர்கள் வீட்டு முன்பு போராட்டம் பண்ணாங்க. கடைசியாக தமிழக போலீஸாரெல்லாம் அவரை கைது செய்யப்பட்டு அப்புறம் விடுவிக்கப்பட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்போது ஒருத்தர் தேவையில்லாத ஒரு வார்த்தை, இல்லாத ஒரு விஷயத்த சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு. ஸோ இது தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நீதிபதிகளுமே இதை சாதாரண விஷயமாக கடந்து போகிறாங்க. ஒரு நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் தவறுதாக அடித்தடி போல் நீ வா பார்த்துக்கிறேன், இங்கேருந்து அங்கே போய் போராட்டம் பண்ணுறதும், அவங்க சில ஆட்கள் போய் அவரை போய் பண்ணுறதும், இது ஒரு மோதல் போக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெடுற அளவுக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன அரசியல் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. சீமான் பேசுனது தவறு, அதுக்கான மன்னிப்போ அவர் கேட்கல, ஆதாரத்தையும் கொடுக்கல. ஸோ இதை போலீஸோ இல்லை தமிழக அரசோ இல்லை ஜட்ஜோ வார்ன் பண்ணணும். இனிமேல் தொடர்ந்து அவர் பேசுகிறதால இதை ஒரு இறந்து போன காலம் கடந்த மிகப்பெரிய தலைவரான தந்தை பெரியாருடைய அவரை இழிவுபடுத்தி அப்படி என்ன அரசியல் பண்ணணும், இப்போ சமகாலத்தில் இருக்கிற அரசியல்வாதிகளை விமர்சித்து அரசியல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ தேவையில்லாமல் ஒருவருடைய பிம்பத்தை அழிக்கணும். நம்ம பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆள் போல் சீமான் அவர்கள் செயல்படுறது தமிழக மக்களுக்கு ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்குது. ஸோ இதை தெரியாமல் சீமான் கட்சியில் இருக்க அவருடைய ஆதரவை பெரியாரை கொச்சப்படுத்தி பேசுகிறதும், பெரியார் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அவர் பண்ணியிருப்பார். பட் அதுக்காக அவரை இப்போ கொச்சப்படுத்துறது ரொம்ப தவறான விஷயம். சீமான் அவர்கள் கட்சி நடத்துகிறாரு. ஸோ அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை பேசி பேசி மயக்கு அவங்க மூலிமா வன்முறையை தூண்டுறதுக்கான பேச்சாக இருக்குது. ஸோ இது அரசியலில் ரொம்ப மோசமான நிலை. எப்போதுமே அரசியலில் வன்முறையாளர்களை மக்கள் ஆதரவிக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப மோசமான தமிழக அரசியல் உருவாக்கும். ஸோ சீமான் பேச்சு எல்லாமே ஒரு வன்முறையை தூண்டுறது போல் இருக்குது. இப்போ பெரியாரிஸ்ட்டுகள் போராட்டம் பண்ணுறாங்க. சாதாரணமாக கடந்து போகாமல் பெரியார் மீது அவர் சொன்ன குற்றச்சாட்டு ரொம்ப பெரியதுன்றதால எல்லாம் பெரியார் ஆதரவும் ஒன்று சேர்ந்து அவர் வீட்டு முன்பு போராட்டம் பண்ணுறாங்க. திருமுருகன் காந்தி ரொம்ப காட்டமாக பேசியிருக்காரு. ஸோ சீமானுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு அவருடைய நண்பர் தோழர் வீட்டில் போய் ஆஃபீஸ் முன்னாடி போய் வேலை செய்கிற கடை முன்னாடி போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க, அடிதடிக்கு ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அதை சொல்லியே அவர் விமர்சிக்கிறார். ஸோ இது தமிழக அரசு, நம்ம தமிழக முதலமைச்சரும் இதை கண்டுக்காமல் அப்படியே கடந்து போகிறது சரியாக தெரியல. ஒருத்தர் தப்பாக பேசுகிறான்னு ஒரு பிரச்சனை வருது, 60 கேஸ் கிட்ட அவர் மேலே பண்ணியிருக்காங்க சீமான் அவர்கள் மேலே. ஸோ சீமான் அவர்கள் பண்ணுறது தப்புன்னு எடுத்துக்கொள்ளாமல் ஆதாரத்தை கேட்டாலும் கொடுக்காம நான் கோர்ட்டில் கொடுக்குறேன், கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறார். ஒரு கேட்டால் அவருடைய பெரியார் நூல்கள் பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் எடுத்து தரேன் அப்படின்றாரு. ஸோ ஒரு விஷயத்த தெரியாமல், ஏன்னா தீக ஆஃபீஸில் தான் இருக்குது, அது எப்படி நான் தரத்துன்னு கேட்குது. தீக ஆஃபீஸில் இருக்கிறது எப்படி நீங்கள் படிச்சிங்க, அதை எப்படி மக்களிடம் சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படியாப்பட்ட கட்சியுடைய தலைவர் அது போகிற போக்கில் ஒரு இழிவான பேச்சை பெரியார் மீது சொல்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இப்போ சீமான் அவர்களுடைய கூட இருக்கிற நபர்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சீமான் அவர்கள் பண்ணுற அரசியல் ரொம்ப ரொம்ப மோசமான அரசியல். பிரபாகரனுக்கும் பெரியாரையும் ஒன்று சேர்ந்து பெரியாரா பிரபாகரனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தவறுதலான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெரியாரிஸ்டர்கள் யாருமே பிரபாகரனை மோசமாக பேசுனதில்லை, அவரை விட்டு கொடுக்குறதோ இல்லை. பிரபாகரனை எல்லாரும் மதிக்கிறாங்க. ஸோ பிரபாகரனுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ திடீர்னு பெரியாரா பிரபாகரனா அப்படின்ற ஒரு வாதம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பெரிய பிம்பத்தில் இருக்கிறவரை நம்ம அட்டாக் பண்ணால் பெருசாக பேசப்படுவோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். கடந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி ராமதாஸ் பெரிய அளவில் பேசப்பட்டார். ஸோ இப்போ சீமான் அவர்கள்
எல்லாருமே ரஜினியை பற்றி பேசிட்டாரு, விஜயை பற்றி கொச்சப்படுத்திட்டாரு, பேசிட்டு கடைசியில் பெரியார்கிட்ட வந்திருக்காரு. ஸோ இது வந்து பிஜேபிக்கு ஒரு ஆறுத, அதாவது பிஜேபிக்கு அவங்களுடைய சப்போர்ட் மூலியமாக பண்ணுறாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னா பெரியாரை எதிர்த்தவங்க மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்கள் தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெரியாரை ரொம்ப தாக்கி பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் வந்து அந்த கடவுள் மறுக்கு எதிர்க்காக நம்ம பெரியார் அவர்கள் பேசுனது. ஏன்னா கடவுள் இல்லைன்னு அவர் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, கடவுள் பேரை வைத்து ஜாதி பிரச்சனை ஒரு தீண்டாமை இருக்கிறத வந்து ஒழிக்கணுன்றதுக்காக தான் பெரியார் அவர்கள் அதை கடைபிடிச்சார். ஸோ இப்படி நீங்கள் பெரியாரை திருப்பி போட்டு பிரச்சனை பண்ணி தப்பாக பேசுறதால இப்போ இருக்கிற மக்களும் வந்து பெரியாரை தெரிஞ்சுக்கணும், அவர் யாருன்னு படிக்கணுன்ட்டு பெரியாருடைய புகழும் பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் இன்னும் அதிகமாகுது. அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆகியும் இன்னுமும் பெரியாருடைய கருத்து தான் தமிழ்நாட்டில் நிற்கிறதுக்கு காரணம். அவரை பற்றி பேசி அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கவங்க அவரை கொச்சப்படுத்துறதாலே அவர் பெரிய தலைவராக உருவாகிறார். ஏன்னா பெரியார் அவர்கள் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் வந்து நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க, அதை ஆராய்ஞ்சு அது உண்மை இருந்தால் ஏற்றுக்குங்க, இல்லைனா என்னையும் விமர்சிக்கலாம், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு உரிமைக்காகவும் சமத்துவக்காகவும் ஜாதி தீண்டாமைக்காகவும் நிறைய போராடி தன்னுடைய வாழ்நாளில் முக்கால்வாசி நாட்களை தமிழக மக்களுக்காக போராடி உயிரை இணைத்தவர் தான் தந்தை பெரியார். முடியாத வயது 90 வயது கடந்தும் முடியாத வயதில் தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி எந்தவித அரசியல் லாபமும் இல்லாமல் இருந்த பெரிய பணக்கார ஜமீன்தார் நிலைமையில் இருந்தோம் சொத்துக்களெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக வசதியாக வாழ்ந்த ஒருத்தர் மக்களுக்காக கஷ்டப்பட்டு போராடி மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினவர் தான் பெரியார். அவரை தொடர்ந்து தான் தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஸோ அவருடைய கொள்கையை பயன்படுத்தி தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ இன்னுமே தமிழ்நாடு பெரிய லெவலில் வரலாம். இன்னும் இங்கே குறை இல்லாமல் இல்லை, தமிழ்நாடு வந்து பெரிய லெவலில் ஆகலாம். அதுக்கு இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் வந்து லஞ்சத்தாலையும் சில ஒழுங்காக செய்யாததாலையும் ரொம்ப கெட்டு போய் தான் இருக்குது. பட் மற்ற மாநிலங்களுடைய தமிழ்நாடு பெரிய அளவு தெரியறதுக்கு பெரியாரும் ஒரு காரணம். பெரியார் மட்டும் இல்லை, பெரியாருக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் நல்லவர்கள் தான், பெரிய அளவுக்கு போராடினவர்கள் தான், மக்களுக்காக உழைத்தவர்கள் தான். ஆனால் பெரியார் புகழ இந்த மாதிரி ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு அவருடைய புகழை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற சீமான் அவர்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கவர். ஸோ இதே போல் தொடர்ந்து சீமான் பேசி வந்தால் அவருடைய கட்சி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போவே பெரியாரை பற்றி தெரியாமல் அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதால பெரியாருக்குரிய உள்ளுணர்வு எல்லா மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரியாரை சீண்டனா அந்த கட்சி வந்து அழிஞ்சு போயிடும், காணாத போயிடும்ன்றத சீமான் மூலிமா இப்போ இருக்கிற மக்கள் பார்க்க போகிறாங்க. சரி, இது போகட்டும். தமிழக அரசும் காவல்துறையும் சீமானுடைய இந்த நடவடிக்கையை தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ இதை வந்து தமிழக அரசும் போலீஸ் காவல்துறையும் இதை வந்து சரி செய்யணுன்றத நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஒன்று நடக்குது, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போகிறது தப்பு. உளவுத்துறை இதை சரியாக கண்காணித்து இனிமேல் இந்த கோஷ்டி மோதல்லாம் வராமல் பார்க்கணுன்றது நம்ம சேனல் மூலம் தெரிஞ்சுக்கிச்சோம்.